இந்த மோட்சத்தை அடைந்து அந்த பிரம்மானுபவம் எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்வது மோட்சபாதம். இந்த விவாதம் இந்த அதிகரணத்தில் இந்த பாதத்தில் முதல் 6 அதிகரணங்கள், அதாவது ஆவருத்தி அதிகரணம் முதல் ஆப்ரயாணாதிகாரம் வரை 6 பாதங்கள் வித்யாஸ்வரூபத்தையே சொல்லப்படுகிறது. இப்போது ஒரு கேள்வி எழும். ஏன் சூத்திரக்காரர் 3ஆம் அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் வித்யாவை பற்றி விவரிக்கிறார்? ஏன் அங்கே சொல்லாமல் இங்கே சொல்லியிருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. சூத்திரக்காரருக்கும் அத்தியாய சங்கதி கட்டாயம் உண்டு, அத்தியாய சங்கதி நிர்பந்தம் கட்டாயம் உண்டு. இதை 40ஆம் பட்ட மகர்ஷிங்கர் தன்னுடைய ஸ்ரீ பாஷ்யார்த்த மதிப்புரமான தீபிகையில் 2 விதமாக கூறியுள்ளார். முதல் காரணம் பிரம்ம உபாசனமும் முக்தியையும் சாதனா சாத்திய தோற்றுகைக்காகவும், இரண்டாவது இந்த உபாயம் நிரதிசைய பிரீத்திருப்பையாக இருக்கிறாரே, இது பலகோஷியிலும் திமிச்சையாகும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அதிகரண சாராவளிய சுவாமி தேசிகன் 4 காரணங்கள் சொல்லி இந்த ஆண்களும் வேண்டியதே என்று சொல்லுகிறார். அந்த 4 காரணங்கள் நானிய பந்தாயனாய வித்தியதே என்றும், இரண்டாவது இந்த மோட்சமும் இந்த மோட்சோபாயமும் ஒன்றுக்கொன்று பிரியாதவை, மோட்சோபாயத்தை சரிவர அனுஷ்டித்தால் மோட்சம் கட்டாயம் கிடைக்கும் என்று கூறுகிறது. மூன்றாவது தாவதேவ சரீரம், அதாவது தாவதேவ சரீரம் சிரம். அப்படி என்றால் இந்த உபாசகன் விளம்பம் இல்லாமல் உபாசனை முடிந்தவுடன் மோட்சத்தை அடைகிறார். விளம்பம் என்பது பிராரப்த கர்மாக்கள் முடியும் வரைதான் விளம்பம், அதற்கு பின் மோட்சத்தை அடைகிறார். 4வது மோட்ச ஈகபவதி தமேவம் வித்வான் அமிர்த ஈகபவதி. அந்த மோட்ச பிரம்மானுபவமும் இங்கேயே கிடைக்கும் என்று கூறி, ஆகையால் இந்த 6 அதிகரணங்களும் இங்கேயே சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியாயிற்று. அது மாதிரி இங்கே பிரம்மானுபவம் அனுபவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வித்தியை உபாசித்தவன் அமிர்த அந்த மாதிரி மோட்ச பிரம்மானுபவத்தை இங்கேயே அனுபவிக்கிறான். அதே போன்று இங்கேயே அனுபவிக்கிறான். அமிர்த ஈக பவதி இந்த வித்தைக்கு
இங்க என்ன வரும்னா நூறாவது தோஷம் ஒரு தோஷம் இருக்கு இன்னொரு தோஷம் அத்திரம் பிரம்ம சமஸ்கிருதேன்னு வேற ஒரு வாக்கியம் அத்திரம் பிரம்ம சமஸ்கிருதம் அத்தோட கூட இங்க ஏகார்த்தம் சொன்னோம்னா ஈகன்றதை இங்கதான் போட்டாங்க அதுதான் மனசை வச்சு அமிர்தத்தை வச்சு அனுபவிஷன் தெரியலையா அனுபவிஷன் சூத்திரக்காரன் வழிபாடு சொல்லும் போது யூனிவர்சிட்டி சமான ஈகவை எங்க இந்த வாக்கியத்தை இங்கே இருக்க பெருமாள் இந்த வாக்கியம் உதாரிச்சிருந்தா தெரியும் மோட்சத்துக்கு வேதனம் உபாயம் இந்த வாக்கியம் உதாரிச்சிருக்காங்க அத்திர பெருமாள் போதுக்கு அத்திர பிரம்ம சமஸ்கிருதே அப்படின்னும் வேற அமிர்தத்தின் அனுபவிஷ அப்படிங்கிறது அந்த வாக்கியம் எடுத்துருக்காங்க இது சாத்திய வாக்கு அதனால எங்கள் விசாரத்துக்கு ஈஷா அமிர்தா பௌத்திக்கு இங்கே இருக்க பெருமாள் போது சொல்றாரு. இந்த வாக்கியத்தினுடைய விஜயாம்சம் என்னன்னா வேதாந்தி சாதனம் விஜயாம்சம். ஆனால் மீதி இருக்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அது அனுவாதம். அந்த எந்த அம்சத்துக்கு அனுவாதம் அப்படின்னு கேட்டால் இந்த விஜயம் ஒன்றும் கிடையாது. எந்த அம்சத்துக்கு அனுவாதம்னு கேட்டால் இங்கே இருக்கிற அனுபவம் பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம்னு சொன்னதுக்கு அதை அனுவாதம். விஷய வாக்கியங்கள் உபனிஷத்துக்களில் பல வாக்கியங்கள் உள்ளன. அதில் 4 விஷய வாக்கியங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்துக்கு முதல் அதுக்கு சரியா இந்த இடத்துல அமையாததுனால அந்த 4 வாக்கியங்கள் எடுத்து அதை உதாரணம் காட்டி இதை சொல்றது. ஒரு உதாரணமா காட்டி சொல்றதுனால 4 வாக்கியங்கள் எடுக்க வேண்டும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி முதல் வாக்கியம். தமிழம் வித்வா அபிவிருத்தி மேதி இரண்டாவது வாக்கியம். மூணாவது வாக்கியம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மவித் ஆப்னோதி பரம் முதல்ல. இரண்டாவது வாக்கியம் வந்து தமேவம் வித்வா அமிர்த தமேவ வித்வா விதித்வா அதிமிருத்தி மேதி. மூணாவது வாக்கியம் வந்து பிரம்மைவேத பிரம்மைவ பவதி. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. யதா பசியதே ரூபவர்ணம். இந்த 4 வாக்கியங்கள் எடுத்துட்டு இதை விவாதிக்க போறதுக்காக இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இதுல வந்து இந்த வாக்கியங்கள் மூலம் இந்த வித், இந்த வேதனம், இந்த பசிய என்கிற வார்த்தைகள்லாம் வந்து அதனால வேதனத்தை ஒரு தடவை அனுஷ்டிக்க வேண்டுமா இல்லது பல தடவை அனுஷ்டிக்க வேண்டுமா என்ற கேள்வி. அதுதான் சம்சயம். அதாவது சுவாமி என்ன கேட்கறேன்னா இந்த 4 வாக்கியம் ஏன்னு கேட்கிறார். அது காரணம் என்னன்னா ஒரு வாக்கியம் வந்து சாட்சாத்காரத்தை சொல்றது, ஒன்று சாமானியமா வேதனத்தை சொல்றது இல்லையா, தியானத்தை சொல்றது. வேண்டாமே வேதனம் தியானம் வாக்கியம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொல்றது. எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால என்ன இதுல வந்து சித்தாந்தத்துல வந்து நம்ம இன்னும் பல வாக்கியங்கள் எடுத்து அந்த பரியாய பதங்களை சேர்க்கலாம். நம்ம இப்போ வேதனம் தியானம் எல்லாம் சேர்த்து ஒரே பரியாயங்கள் சொல்றோம். நிறைய வாக்கியங்கள் எடுக்க போறோம். ஆனா இந்த விஷய வாக்கியங்கள் முதல்ல 4 தான் எடுத்திருக்காரு பகவத் ராமானுஜர். எல்லாமே எடுத்துக்கலாம். அடியே நாம எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த ஆதிபதம் வந்து வேதம் வித்வா
ஆதிபதம் இருக்கிறதுனால நான் சம்சயம் வர காரணம் என்னன்னா, இந்த விதித்வா பஸ்யங்கிற வேதெல்லாம் ஞானபரமா எடுத்துக்கணுமா இல்லைன்னா உபாசன பரமா எடுக்கணுமா? ஞானபரமா எடுத்துட்டா ஒரு தடவை அனுஷ்டாலே போதும். இத உபாசன பரமா எடுத்துட்டா அசகிருத்தமேவ யுக்தம். பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷம் சகிருத்தமேவ. குத்தக இப்ப ஒரு வேதம்னு சொன்னா அந்த வேதம்ங்கிறது அறிதல். அந்த அறிதல்ங்கிறது ஞானபரமா இருக்கும். அந்த ஞானபரமா இருந்தா அதை ஒரு தடவை வயசாலே போகணும். இப்ப இந்த பழத்தை பார்க்கணும், இது ஆப்பிள்னு ஒரு பழம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம திருப்பி இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவசியம் கிடையாது. ஸோ வேதங்கிற வார்த்தைக்கு இந்த அறிதல்ங்கிறதுனால வெறும் ஞானபரமா இருக்கலாம், வேதபரமா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, இந்த பிரயாதிகளிடையே அது பசியால வேண்டியது அடிய இப்போ பிரயாதிகளாலே அதிக பணத்துக்காக வேண்டி அதை அடிக்கடி படலாமா என்று கேள்வி கேட்டு சகுத்வா கரணை தத்துவாத்துல ஒரு பூர்வ மீமாசையில ஒரு சூத்திரம் இருக்கு. அதனால பிரயாதிகள் போல இங்கேயும் ஒரே தடவை அனுஷ்டால் போதும். பிரயாஜாதிகளை போல இங்கே ஒரு தடவை அனுஷ்டித்தாலே போதும். மேலும் பலமத உபபத்தேகைங்கிறது பலமத உபபத்தேகைங்கிறது சாதனாத்தியாயத்துல 2வது பாதத்துல வருது. அதாவது நாம யாகங்களை பண்ணுதாலும் அதே போன்று வேத வேதாந்த வாக்கியங்களில் சொல்லப்பட்ட உபனிஷத்தில் சொல்லப்பட்ட உபாயத்தை பண்ணுவதாலும் பகவான் பிரீத்தி அடைந்து அவனுடைய பிரீத்தியாலே நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆகையால் இந்த எஜேத என்ற ஒரு பதத்தினால் அதை ஒரு தடவை முடினாலே போதும் என்றால் வேதனம் என்ற பதத்தினாலும் அந்த அறிவை உறுதல் பண்ணினாலே போதும். பகவான் தர்மார்த்த காமமோட்ச பலன்களை கொடுக்கிறான் என்பது. இது ஒன்னே ஒன்று இப்ப என்ன நெல் குத்துறது அதாவது நெல்லை குத்தி அரிசி எடுன்னு சொல்லியிருக்கு. நெல்லை குத்தும் போது குத்திண்டே இருக்கணுமா அரிசி வரணும், இல்லை முதல் குத்தினா போதுமா இந்த கேள்வி வருது. அதை என்ன பண்றாங்கன்னா நல்ல குத்திண்டே இருந்தாதான் அரிசி வரும். அது பலன் வரனே அது பண்ணிட்டே இருக்க வேண்டும். ஸோ அது திருஷ்டோபாயம். அதே மாதிரி இந்த உபாசனம் பண்ணும்பொழுது உபாசனம் பண்ணி பிரம்ம சாட்சா்காரம் வரும் வரை பண்ண வேண்டுமா இல்லது ஒரு தடவை பண்ணினால் விட்டால் போருமா இந்த கேள்வி வருது. குரு சொன்னா ஒரு தடவை பண்ணாலும் விட்டாலும் போரும் என்பது. ஆனால் போராது, ஏனெனில் அது அதிர்ஷ்டோபாயம். அதிர்ஷ்டோபாயத்தையும் திருஷ்டோபாயம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லி பூர்வபக்ஷி ஒரு தடவை பண்ணி வேதனம் ஒரு தடவை பண்ணாலே போதும் என்று முடிவு காண்கிறார். சித்தாந்தம் ஆவிருத் அசகிருத் உபதேசாத் ஆவிருத்திகி அசகிருத் உபதேசாத். இந்த வேதனம் என்பது ஒரு தடவை அனுஷ்டால் காணாது, பல தடவை அனுஷ்டிக்க வேண்டும். எப்படியெனில் மனோ பிரம்ம இத்துப்பாசீத என்று ஆரம்பித்து அதே அடியில் ஏனெனில்
மனோ பிரம்ம இத்யுபாசீத என்று ஆரம்பித்து அதே அதிகரணத்தில் அதே மூன்றாவது பிரகரணத்தில் அதே பிரகரணத்தில் பாதீச்ச தபதீச்ச கீர்த்தியா யசசா பிரம்மவச்சசேன ஏவம் வேத. சோ உபாசனம் என்று சொல்லி முதலில், கடைசியில் வேத என்று சொல்லி முடிவடைகிறது. ஆகையால் ವೈದಿಕಾಳೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಗೆ ಸೋನ್ ಸಾಧಿಸಿದೆ. ವೈದಿಕಾಳಕ್ಕೆ விட முடியல. நமக்கே அந்த சொந்தம் இல்லை. மேலும் ரைக்குமருடைய ஞானத்தை பற்றி கூறும் பொழுது வருது அது ரெண்டு பேரான புகழ் இருக்கு. ஒரு திறமையான ஒரு புகழ் வந்து இன்னொரு புகழ் ரெண்டு விதமா புகழ் வரும். திறமையான ஒரு புகழ் வரும், இன்னொரு புகழும் வரும். அதாவது கீர்த்தியா யசசா. அவர் என்ன சொல்றாருன்னா எசக்கி நமக்கு கீர்த்தி ஒன்று தானே தானே. அப்ப கீர்த்தி பத்திரத்துக்கு என்ன அர்த்தம், எஸ்எஸ் பத்திரத்துக்கு என்ன அர்த்தம் கேட்கிறார். அவருடைய அபிப்பிராயம் ரெண்டு விதத்தான புகழ் வரலாம். அதுல ஒண்ணு திறமையால புகழ் வரலாம், இன்னொன்று வந்து பராக்கிரமம். அது ஒன்று திறமையான. இன்னொன்று வந்து அறிவுத்திறனால வர்றாரு. மனோபிரமத்தி உபாசித அந்த ஸ்நேகசத்துக்கு அப்படியே உத்தர ஸ்ரீராமத்துல திருவடியே என்று சொன்னார். அங்கதான் பராக்கிரமத்தினார் சிவபிரகாஷ் அதனால யசஸ்ஸு வேத தஸ்மா தினாமோ பிராமண தினாமா பிராமண சாந்தல் தினாமாவும் லௌகிக்கு மிகப்பெரிய ஞானமாட்டி அந்த இடத்துல வேற ராமான யசஸ்ஸு மகத்துவ விஷய யசஸ்னா சௌலபியம். யசஸ் சப்தத்துக்கு சௌலபியம். அந்த மாதிரி சொல்லு. ரைப்பருடைய இது வந்து வேத எத்ச வேத சமயக புத்தக என்று வேத பதத்தை முதலில், அதாவது ரைப்பருடைய அறிவு வந்து வேதம், வேதனம், வேதா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பின் அதே பிரகரணத்தில் அனுமயேதாம் சாதி யாம் தேவதாம் உபாசே என்று உபாசனம் சொல்லி ஆகையால் இங்கு வேதத்தில் ஆரம்பித்து உபாசனத்தில் முடிகிறது. கடைசியாக பிரம்மவித் ஆப்னோதி பரம். இன்னொன்று வந்து அரே ஆத்மாவா அரே திரஷ்டவிய சோதவியோ மந்தவியோ நிதித்தாசித்தவியக. திரஷ்டவியக சோதவியோ மந்தவித்தாசித்தவியா மூணுக்கும்
இது அழகா சொல்லி அப்பாவார் ததர்த்தம் சோதரியம் அந்த மாதிரி அடியே அதுக்காக சுத்தி சொல்லி போகிறது அடியே அது சந்தோவத் சூத்திராணி பவந்தி சந்தோவத் சூத்திராணி பவந்தின்றதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க. சந்தஸ்மை எப்படி பிரயோகங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குமோ அதே மாதிரி சூத்திரங்கள்லேயும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, சந்தோஷம் எப்படி அனவானமாக சொல்லணுமோ எல்லா இடத்தையும் விடக்கூடாது. அதே மாதிரி சூத்திரங்களையும் பிரித்து ஜோதி தர்ஷனான்னு சொல்லக்கூடாது. ஜோதி தர்ஷனா அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது ஆத்மாவாரே ரெட்டவிய சோதனையோ வந்தவியா ரெட்டவியா பிரிக்கக்கூடாது. தெளிவாக சொல்றதுக்கு வேண்டி இது இதில் வந்து எப்படின்னா முதல்ல ஸ்ரோதவியம் முக்கியம், அதுக்கப்புறம் மந்தவியம், அப்புறம் இதாதவியம், அப்படின்னா பெருமாள் திரஷ்டவியம் ஆகும், பெருமாள் பார்க்க முடியும். அந்த சுட்டிகள் அர்த்தம் சொல்லாது. ஏன்னா சுட்டிகள் அர்த்தம் பண்ண நாடி ஆகிடும். ஏன்னா முன்னாடி ஒரு எஸ்த வேத எச்ச வேத அங்கேயே அது அர்த்தம் அதே நாகராஜ பிரசாத் சுத்தியர்த்தம்லாம் சொல்ல வேண்டாம். வேதம் இருக்கு, உபாசித்தல் இருக்கு. ததிதம் பஷ்யதி பிரம்மோபாசனம் तदितं पश्यति देवताम् उपासे याम देवता उपासे பாஷ்யத்திற்கு சொல்லணும். तदितं तं पश्यति देवताम् उपासे யாம் தேவதா உபாசே தாம் அது சம்பந்தம் அது இருக்கு சொல்றேன். சுவாமிநாதன் ஆகையால் இங்கு வேதம், தியானம், உபாசனம் ஆகிய பதங்கள் வேதனம், உபாசனம், தியானம் ஆகிய மூன்றும் பர்யாய பதங்கள். பர்யாய பதங்கள் சரி, இதையே அசங்க காவுத்தமையாக சொல்ல வேண்டும் என்று பின்னால் கேள்வி வருகிறது. முதலில் பரஸ்பர சம்பந்தமான பரஸ்பர ஒன்றுக்கொன்று இவை ஒன்றுக்கொன்று பர்யாய பதங்கள் சொல்லாமலேயே பரஸ்பர சம்பந்தமான இந்த சப்தம் எல்லாம் பிரயோகம் ஒரே அர்த்தத்தில் ஒரே வேத பிரயோகம் இருக்கிறதுனால அதாவது சம்பந்தத்தை உடையது. முதல்ல இருக்கிறது வேதம்னு சொன்னது இல்லையா, அது எல்லா ஞானத்தையும் சொல்லணும். மேல உபாசத்தேன்னு இருந்ததுன்னா சாமானியமான சப்தம் அடியே सामान्य शब्द से विशेष विशेष सूत्र में क्या है सामान्य विशेषण अधिकरण न्यायता सामान्य विशेष सागर विशेष शब्द विशेष सामान्य முடியாது அப்படியே சாமானிய விசேஷம் முடியும். அதான் விசேஷத்தை எடுக்கணும். பரிவசாரம் அதுதான் பரிவசாரம். कार्ये हेतु तो उचितः भक्ति भेद प्रवादः कार्ये हेतु அது ஏன் அசங்கத்துக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த மூணு அதை விட்டுடும். உபதேசத்தை சொல்லி ஏன் அசங்கத்தை ஆவர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து பிரயாஜாதிகள் மாதிரி விட்டுவிடக்கூடாது. ஒரு தடவை பண்ணக்கூடாது.
ஏன்னா ஜெய் சிந்தாயாம்னு ஒரு தாது வச்சு பாகுபடி இந்த தியானம் வந்து சிந்தனம். இந்த சிந்தனம் வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கதான் சிந்தனை பேரு. அதாவது அவிச்சின்ன தைலதாரவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் தான் தியானம், அதான் சிந்தனம். ஆகையால் இந்த சிந்தனம் வந்து தியானம் வந்து அடிக்கடி பண்ண வேண்டும். அடிக்கடி இல்லை, தடையில்லாமல் பண்ணலாம். அந்த தியானம்னு வரணும்னா அடிக்கடி பண்ணாதான் முடியும். தியானம்னு சிந்திக்கணும்னா அசங்கதாரத்தி பண்ணாதான். இந்த இன்னொன்று அது வந்து ஒரு பந்தி இருக்கு, உபாத்திரத்தை தட்டை காத்தகான இருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னா திருப்பி இதெல்லாம் சொல்லியா சொன்னப்ப திருப்பி இதை சொல்லணும் எப்படி அவசியம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது தியானம் வந்து ஒரு உத்கிருஷ்டத்தில் இருக்கணும். சோழத்தில் இருந்தால் அது தியானம் கிடையாது. உத்கிருஷ்ட விஷயமா இருந்தா தான் அது தியானம். அதனாலதான் உபாத்திரப்பி கதை காத்தகான அந்த பாடத்தை இல்ல இல்ல அதாவது தியானத்தை சிந்தனத்தை உத்கிருஷ்டத்தை சொல்றா அது உபாசனமாகும். இந்த சொல்லப்பட்ட தியானம் உத்கிருஷ்ட விஷயம், அதுக்கப்புறம் உபாசனமான ஆகும் இல்லையா? சோழ விஷயம் சொன்னா அது உபாசனம் ஆகாது. உபாசனம் ஆகாது. சம்பந்தம் வேற விஷயம் இல்லையா? இந்த சித்தாந்தத்துல ஒரு விசாரம் வந்தது. சித்தாந்தத்துல வந்து உபாசனம் மோட்ச சாதனம், பக்தி மோட்ச சாதனம். உபாசனம் தான் மோட்ச சாதனம். உபாசனத்துக்கு தான் பக்தி இருக்கு. சேவா பக்தி உபாஸ்தி விஷயம் வந்து விசாரம் படிச்சு உபாசனம் பக்தியாது கிடையாது. பக்தி ரூபாபூர்ணமாக தியானம் ஆச்சுன்னா அதுக்கே உபாசனம் வந்து உபாசனத்துக்கு பக்தி யோகம் சொல்லுவோம். உபாசனை யோகம் சொல்லுவாங்க. பக்தி யோகம் சொல்லுவாங்க. பக்தி சுவாமி பக்தி தான் கட்சியில் இருந்து உபாசனம் இந்த வர இந்த தியான பரம்பரையில் கட்சியில் இருந்து பக்தி தான் யாரும் சொல்லலை. அதுக்கு உபாசனம் பேர் சொல்லுவோம். சேவா பக்தி உபாஸ்தி உபாசனம் தான் பக்தியா, பக்தி தான் உபாசனமா? உபாசனம் தான் பக்தியா, பக்தி தான் உபாசனியமா? உபாசனமா பக்தி ஆனால் உபாசனமா? உபாசனம் பக்தி ரூபமா இருக்கு. உபாசனம் வந்து சாட்சாத் மோட்சோபாயம். அந்த உபாசனத்துக்கு பக்தி ரூபத்துங்கிறது ஒரு விசேஷமாக இருக்கிறது, வேறமே இருக்குது. அதனால பக்தி ரூபாவண்ணம் உபாசனம். பிரீத்தி ரூபாட்டினாலும் பக்தி. தேசியில் எங்கேயுமே தியானத்தை மோட்சோபாயம் சொல்லவே இல்லை. உபாசனம் தான் ஆசியத்திலையும் இந்த வாக்கியக்கார வாக்கியங்கள்லாம் பக்தி ரூபாவண்ணம் ஞானம் பக்தி ரூபாவண்ணம் ஞானத்தை யாரும் இல்லை சொல்லலை. சொல்றதுல உபாசகம் தான் பேரு. சுவாமி சாய்க்கிறது உபாயமாவது ஒரு ஞான விலாச விசேஷம் உபேயமாவது அது சித்தாந்தம் ஞானத்துடைய அவசியம். அதான் நீ சொல்றதுதான் ஒத்துக்கிறேன். ஞானம்தான் இப்படிலாம் போய் உபாசனமாக முடியணும். உபாசனமாக முடிகிற காலத்தில் பக்தி ரூபாக பக்தி ரூபா பண்ண ஞானம் பவத்து சாங்கேதிகமான உபாசனம் சொல்றத ஸ்மரியதேகி வேதனம், ஸ்மரியதேகி மோட்ச சாதன பூத வேதனம் ஸ்மிருதி சந்ததி ரூபம் சொல்லி அதுக்கு லிங்காச்சாக்கு அதான் முன்னால் உன்னுடைய லிங்காச்ச லிங்காச்ச
இந்த லிங்கம்ங்கிறது ஒரு அனுமானம். ஏன் இந்த அனுமானம் வருதுன்னா, இந்த ஸ்மிருதி என்பது விஷ்ணு புராணத்துல ஸ்மிருதி ஸ்லோகத்தை எடுக்கும் பொழுது இந்த ஸ்மிருதி ஸ்லோகம் விஷ்ணு புராண ஸ்லோகம் முன்னால் சொன்ன ஸ்ருதியை அனுமானம் பண்றது. அதனால இதுக்கு வந்து லிங்காட்சரம். முதல்ல பிரத்யக்ஷ அனுமானாபியான் இது கூட வந்து அனுமானம் சப்தத்தினால ஸ்மிருதி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த விஷ்ணு புராண ஸ்லோகம் என்னன்னா, தத்ரூப பிரத்யே சைதா சந்ததிஸ் ச அன்ய நிஸ்பிருகா தத் தியானம் பிரதமைகி ஷட்பிரங்கைகி நிஷ்பாத்தியதே ததா. இந்த தியானம் எப்படி இருக்கணும்னா ஒரு 6 அங்கங்களோடு இருக்கணும். இந்த 6 அங்கங்கள் யாருன்னா யாமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா. இந்த 6 பண்ணணும். இந்த அதிகரணத்துல ரெண்டு ஒரு விளக்கங்கள் கொடுப்பேன் இருக்கு. முதல் விளக்கம் என்னன்னா, ஏன் இந்த ஆவృத்தியும் சொல்லி அசக்தியும் சொல்றாங்க ஒரு கேள்வி வருது. இந்த ஏன்னா அசக்தின்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை இல்லைன்னு தெரியும், அவ்வளவுதான். ஆனா 2-3 தடவை 2 பண்ணா போடும், 3 பண்ணா போடும், அது அசக்தி ஆயிடும். ஆனா பல தடவை அதை பண்ணும்போது வரும்போது ஆவృத்தி ஆகுது. சோ ஆவృத்தி அசக்தி உபதேசான். ஓகே, ஆவர்த்தின்னு சொன்னாலே எந்த தடவை பண்ணாலும் ஆவர்த்தி இல்ல அதுல ஆவர்த்தி அசகத்தன்னு சேர்த்து சொன்னோம்னா என்ன கிடைக்கிறது? அப்பதான் பல தடவைகள் வியாக்கியானங்கள் இருக்கு. ஆவர்த்தின்னு சொன்னாலே போறோம். பிற 2 அபியாச ஆவர்த்தி. ஒரு தடவைக்கு மேல பண்ணாலே ஆவர்த்தி தான். அசக்தி இருக்கலாமே, போறோம். ஏன்னா இது வரைக்கும் வரணுமே. அதாவது பிரம்ம சாட்சாத்காரம் வரையும் உள்ளதுனால அது ஆவர்த்தி. அதுக்காக அசக்கிறது ஆவர்த்தின்னு அசக்கிறது ஆவர்த்தினா திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணணுங்க. இதே தான் சொல்றது. 10 தடவை சொன்னாலும் ஆவர்த்தி தானே. திரும்ப திரும்ப ஆவர்த்தி சொன்னாலும் 10 தடவை பண்ணா போதுமா? அசக்கிறதுன்னு பதம் போட்டதுனால பல தடவை ஆவர்த்தி பண்ணணும், பல பரியந்தம் பண்ணணும். பலம்னா என்னன்னா மதர்ஜிகாமேன்னு சொன்ன பிரம்ம சாட்சாத்காரம் வரையும் பிரத்யக்ஷதா பண்ணமான உபாசன நிஷ்பத்தி, உபாய நிஷ்பத்தி பரியந்தம். அது ரெண்டாவது என்னன்னா வந்து ಭಾವ ಪ್ರಕಾಶ ಇಲ್ಲ. ಅಸಕೃತಿ சொன்னாங்க. சகிருத்தனா ஏகவாரம் திவாரம் பண்ணா கூட அசகிருத்தாயிடும். கேட்டு அசகிருத்த சப்தஸ்ய பகுவாரம் பிரயோகேன அஸ்ய சப்தஸ்ய பிரயோகம் சொன்னேன். அதுதான் அசகிருத்தம் சொன்னாலே அநேக திவாரம் அர்த்தம் இல்லை. பல தடவை பண்ணாதான் இதுதான் பாவ பிரகாஷ். டெவலப் பண்ண அது பல பரியந்தம் வந்தாலும் அசகிருத்தம். இன்னொரு அது விஷயம் அது இல்லை. அடியேன்னு கல்பிச்சு சொன்னல ஆவப்பிரகாஷிலேயோ இருக்கு, மற்ற வியாக்கியானங்கள்லையும் என்னன்னா ஆவர்த்தி அசகிருத்தினா ஆவர்த்தி சப்தமே அபியாசத்துக்கு தானே சொல்லிடும். அதனால அசகிருத்தின்னு அசகிருத்தின்னு சப்தம் போட்டதா தெரியுதுன்னா 10 தடவை அடி முன்னாடி சொன்னேன். 10 தடவை பண்றா கூட ஆவர்த்தி அப்பயும் அதோடு நிறுத்திக்கூடாது அப்படின்னா அதுக்கு தான் வியாக்கியானம் என்னதுக்காக இது வந்து ஆவர்த்தி அசகிருத்தின்னு சொன்னதுனால நம்ம யுத்தம் சொல்லியாகணும்.
பல பரியந்தம் பல தடவை அதெல்லாம் பண்ணாதான் சித்தி சமஸ்கிருத தமிழ் சேர்த்து வரலாறு சங்கராச்சாரிய சொன்னாவே இரண்டாம் ஆட்சியார் அவங்க சங்கராச்சாரிய என்ன சொன்னார் அவருக்கு அசகருடைய பாஷிக்கார சொல்லவே புரிய மாட்டேங்குது அவசரம் வேற பாட்டு பார்க்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அடிக்கல அசகரத்துவம் மாத்திரம் தான் கிடைக்கும். பிரயாண பரியந்தங்கிறது அந்த சூத்திரம் இருக்கு. அது அதையும் பாபா ஆப்ரயாணா தத்ராதி பிரயாணம் தான் பிராரப்த கர்மா பிராரப்த கர்மாவசானத்தை சொல்லியிருக்கேன். இங்க என்ன பல சித்தி அதனால அடியே அதனால அடியே ரெண்டாவது சொந்த ஏறதுனால இல்ல இந்த ஆப்ரயாணம் இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச தெரியுமான்னு ஆப்ரயாணம் 2 அம்சம் இருக்கு. ஒன்று உபாசனத்தை வந்து அந்திம சரீர பாசத்தை எந்தம் பண்ணணும். கர்மானுஷ்டானத்தை அது இருக்கும். ஏன்னா அது கூட அந்த உலகத்தை பண்ணி அனுப்பேன் அதுதான் சூத்திரம். அந்த அண்ணனோட பண்ணி அனுப்பே இது ஆகுறது உபாசனத்துக்கு சூத்திரம் இருந்தால் அந்த விஷய வாக்கியம் சகல தேவம் மறுத்தேன் ஞாபகாயுஷம் இருக்கு. அந்த விஷய வாக்கியத்தில் சகல தேவம் மறுத்தேன் ஞாபகாயுஷம் வச்சு அந்த கர்மானுஷ்டானத்து தான் ஞாபகாயுஷம் ஏவம் மறுத்தேன் இருக்கு. இதை வச்சுட்டு உபாசனத்துக்கு எப்படி ஞாபகாயுஷம் வரும்னு சொல்லிட்டு இந்த கர்மாங்கிறது உபாசனத்துக்கு அங்கமாக இருக்கிறபடினால அதனால என்ன ஆகுதுன்னா அந்த விஷய வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா அந்த கர்மாவுக்கும் ஞாபகாயுஷம் இந்த கடைசி கல்வி முதல் சொல்லி முடிச்சிடணும். இது இந்த இந்த அதிகரணத்துக்கு பதிலாக ஆப்ரயாண அதிகாரம் எதுக்கா வேண்டிய ஒரு கேள்வி எழுப்பிடுது. இதுல வந்து தசர சமானாகாரம் பண்ணி பண்ணாது சொல்லி முடிச்சாச்சு. ஆனா அங்க வந்து பிரயாணம் பண்றதையும் நடந்த காடு ஆப்ரயாண அதிகாரம் கணக்கு வச்சிருக்காங்க. கடைசி 6வது சூத்திரம் அதான் ஆப்ரயாண அதிகாரம் பண்ணாரு. இது எப்படி அதிகாரம் அச்சுராதி மார்னிங் அடியா